சரி. அப்போ ஒரு நல்ல ஆக்ஷன் சீக்வென்ஸ்னா என்ன? டான் ஹார்மரோட 8 ஸ்டெப் ஸ்டோரி ஸ்ட்ரக்சர வச்சு, ஒரு நல்ல ஆக்ஷன் செட் பீஸ கதையோட இன்வால்வ் பண்ணி, ஆடியன்ஸ அந்த சீக்வென்ஸ்ல எமோஷனலா இன்வெஸ்ட் பண்ண வச்சு, கதைய எப்படி அத அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளா விக்ரம் செகண்ட் ஹாஃப்ல வர ஏஜென்ட் விக்ரம் வீட்லயே நடக்கிற அந்த லென்த்தான ஆக்ஷன் சீக்வென்ஸ பார்க்கலாம். அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்க 8 பாயிண்ட்ஸ் என்னலான்னு பார்த்தோம்னா, எஸ்டாப்ளிஷ் தி புரோட்டகனிஸ்ட், நீட், கோஸ் டு அன் அன்ஃபெமிலியர் சிச்சுவேஷன், சர்ச், ஃபைண்ட், ஆல்மோஸ்ட் லூசஸ் தி ஸ்டேக், கிவ்ஸ் எ கம்பேக், ரிட்டர்ன் அண்ட் சேஞ்ச். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரக்சர விக்ரமோட அந்த ஆக்ஷன் செட் பீஸில் செட் பண்ணி, எப்படி அதை ஒரு ஆக்ஷன் செட் பீஸ்க்குள்ளேயே அதை ஒரு ஸ்டோரி டெல்லிங்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு விக்ரம்ங்கிற அந்த ப்ரோட்டகனிஸ்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த ப்ரோட்டகனிஸ்டோட நீட் அந்த குழந்தையோட பால் பாட்டில். 3வது பாயிண்ட்டான கோஸ் டு அன்ஃபெமிலியர் டெரிட்டரி வந்து இந்த சீக்வன்ஸில் எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா, அவர் வீட்டுக்குள்ளேயே போனாலும் வீட்டுக்குள்ளே அன்ஃபெமிலியரான ஆட்கள் இருக்காங்க. அதுவும் தெரியாத இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க. அடுத்து சர்ச். அடுத்து அந்த பாட்டிலை தேடுறாரு. தேடும்போது ப்ரொட்டகனிஸ்ட்டை அந்த வில்லன் குரூப் தடுக்க பார்க்குறாங்க. அப்புறமா ஒரு வழியாக அவர் தேடி வந்ததை எடுத்துடுறாரு. அந்த பொருளை அவர் இழக்கிற மாதிரி ஒரு சின்ன சுச்சுவேஷன் வருது. ஆனால் அதையும் தாண்டி அதை கடைசியில் எடுக்கிறாரு. கிவ்ஸ் அ கம்பேக். எங்கேருந்து வந்தாரோ கடைசியில் அந்த இடத்துக்கே போகிறாரு. கடைசியாக இதனால கதையில் வர மாற்றம். இதுதான் நல்ல ஒரு ஆக்ஷன் செட் பீஸ் எழுதுறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம்.